டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு மெத்தட் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்டையும் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து ஏதோ ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸோடைய ஆப்ஜெக்டில் போட்டு அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கோடு இந்த மாதிரி தான் எழுதணும். அது எப்படி நான் உங்களுக்கு கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் ஸ்ட்ரிங் நேம், ஒரு ஸ்ட்ரிங்கு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்ட்ரிங் நேம் வாங்கிது. அதை வாங்கிட்டு இந்த நேமில் அந்த வேல்யூ செட் பண்ணிடுது. டிஸ்பிளே கொடுத்தா அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணுது. இவ்வளோதான். இது ரெண்டு மெத்தடோடைய வேலை. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸ்டாட்டிக் மெத்தட்னா நமக்கு முதல்ல தெரியும். அது வந்து கிளாஸ் லெவல் மெத்தடு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை, இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, இதோட ரிட்டர்ன் டைப் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. இன்டீஜரோ ஸ்ட்ரிங்கோ அந்த மாதிரில இந்த கிளாஸோடைய நேமே இருக்குது. ஓகே, இருக்கலாம். மெத்தட் நேம் வந்து கிரியேட் ஸ்டூடெண்ட். இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுது, நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம். நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப்னா இந்த கிளாஸுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. எப்படின்னா ஒரு பேராமீட்டர், ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுது. ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே நியூ ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போது அந்த நேம் என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இது இந்த கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ மெயின் கிளாஸ்லேருந்து ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் 1 ஈக்குவல் டு ஆக்சுவலாக நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு தானே போடணும். அப்படி போட தேவையில்லை. ஏன்னா நான் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அனுப்புகிற வேலையை ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடில் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், நமக்கே தெரியும். ஸ்டாட்டிக் மெத்தட் கிளாஸ் லெவல் மெத்தடு. ஸோ ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் டாட் இந்த மெத்தட் நேமு கிரியேட் ஸ்டூடெண்ட்டு, அதுக்குள்ளே என்ன பேராமீட்டர் ஸ்ட்ரிங் நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டோம்னா இந்த மெத்தட் என்ன பண்ணோம், அலைஸ்ன்னு அனுப்புகிறோம். அலைஸுங்கிற பேரில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம் அலைஸுங்கிறத வச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோம், இந்த இடத்துல நேமில் வந்து அலைஸ்ன்னு வச்சிடும். அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது கால் பண்ணுது. அலைஸுங்கிற பேரில் எல்லாம் உள்ள நேம் வச்சதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது. ஸ்டூடெண்ட் 1 நமக்கு கிடைச்சது. இப்போ ஸ்டூடெண்ட் 1.display அப்படின்னா அதில் அலைஸுங்கிற நேம் இருந்ததுனால அலைஸுன்னு நமக்கு அவுட்புட் வரும். இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறது. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.